புதுக்கோட்டை மாநகராட்சி புதிய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் புதுக்கோட்டையிலிருந்து ராயபுரம் வழியாக ஆனைவாரிக்கும், ஆலங்குடியிலிருந்து கரம்பக்குடிக்கும், திருச்சியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கும், திருச்சியிலிருந்து திருவெற்றியூருக்கும், திருச்சியிலிருந்து அதிராம்பட்டினத்திற்கும், புதுக்கோட்டையிலிருந்து மீமிசர் வழியாக எஸ்பி பட்டினத்திற்கும் மொத்தம் 6 புதிய பேருந்து வழித்தட சேவைகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் புதுக்கோட்டையிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த பயன்பெறுவார்கள் எனவும், தமிழ்நாடு அரசின் மூலம் பொதுமக்களின் நலனிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் இத்தகைய புதிய பேருந்து சேவைகளை அனைவரும் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் திரு எஸ் ரகுபதி கேட்டுக்கொண்டார். விழாவில் பேசிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாநில அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன் பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் ஏழை எளிய பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தும் வகையில் சிறப்பாக பேருந்து பயண திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் எனவும், பொதுமக்களின் போக்குவரத்து வசதியினை எளிமையாக்கிடும் வகையில் இந்த பேருந்து சேவைகள் உரிய நேரங்களில் இயக்கிடும் வகையில் பணிகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கிடும் வகையில் பல்வேறு வேலைவாய்ப்பு சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் எனவும், அதன்படி வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், திறன் பயிற்சிகள் நடத்துதல், தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துதல், உதவித்தொகைகள் வழங்குதல் உள்ளிட்ட எண்ணற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும், மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது எனவும், செயல்படுத்தப்படும் இதுபோன்ற சிறந்த திட்டங்களை இளைஞர்கள் அனைவரும் உரிய முறையில் பெற்று பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும், தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவன நிர்வாக இயக்குநருமான திரு அஜய் யாதவ் ஈயாப்பா, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு அருணா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், புதுக்கோட்டை மாவட்டத்தில் சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணித்திடவும், இயற்கை பேரிடர் காலங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றிடவும், மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கு மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் எனவும், அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என்றும், அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியம் மரமடக்கி ஊராட்சியில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் தாயுமானவர் திட்டத்தின் மூலம் குடிமைப் பொருட்கள் வீடுகளுக்கு நேரடியாக சென்று வழங்கப்படுவது குறித்தும், அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்தில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 39.12 லட்சம் மதிப்பில் திருநல்லூர் வடக்கு கொத்தமங்கலம் இணைப்பு சாலை பலப்படுத்தும் பணியினையும், அறந்தாங்கி நகராட்சி அக்ரஹாரம் சாலையில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் 2024-25 கீழ் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் பழுதடைந்த தார் சாலையினை சீரமைக்கும் பணியினையும், வீரமாகாளி குளம் பகுதியில் குளம் மேம்படுத்துதல் திட்டம் 80 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணியினையும் தமிழ்நாடு அரசு மூலம் பொதுமக்களின் நலனை மேம்படுத்திடும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்தகைய வளர்ச்சி திட்ட பணிகளை அனைத்து துறை அரசு அலுவலர்களும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர், தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவன நிர்வாக இயக்குனர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்களில் உள்ள தலைவர்கள் மற்றும் ஆட்சி மண்டல தொகுதி உறுப்பினர்கள் பதவிகளுக்கான தேர்தல் டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது எனவும், இதற்கான வேட்புமனு படிவங்கள் ஆலங்குடி, புதுக்கோட்டை, கரம்பக்குடி, கந்தர்வக்கோட்டை, திருமயம், அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில், இலுப்பூர், பொன்னமராவி, குளத்தூர், மணமேல்குடி மற்றும் விராலிமலை வட்டாட்சியர் அலுவலகங்களில் வழங்கப்படும் எனவும், வருவாய் கோட்ட அலுவலர், புதுக்கோட்டை தனி துணை ஆட்சியர், புதுக்கோட்டை உதவி ஆணையர், புதுக்கோட்டை உதவி இயக்குனர், புதுக்கோட்டை மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர், புதுக்கோட்டை மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக செயல்படுவார்கள் எனவும், வேட்பு மனுக்கள் வருகிற 18/12/2025 தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பெறப்படும் எனவும், வேட்பு மனுக்கள் திரும்ப பெற அன்றே கடைசி நாளாகும் என்றும், வாக்குப்பதிவு 27/12/2025 தேதி காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஒப்புதல் செய்யப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார்.